செகண்ட் ஸ்டாண்டர்ட் சாத்திரம் நாம் இன்றைக்கி ஹிந்தி கிளாஸில் என்ன பார்க்குறோம் அப்படின்னீங்கனாக்கா கின்த்தினா நம்பர்ஸ்னு அர்த்தம். கின்த்தினா நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். இது நம்மளுக்கு எக்ஸாம் போர்ஷனாக இருக்குது. அதனால் நல்லாவே கிளாஸ் கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா ஏக் அப்படின்னா நம்பர் 1. நம்பர் 1 எப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? ஏ க போட்டு ஏக் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு நம்பரை தோ த போடுறோம், நெடில் தா போட்டு மேலே ஒரு கொம்பு போடுறோம், தோ. நெக்ஸ்ட்டு ஒன் தீன் ஃபஸ்ட்டு த, அதில் நெடில் தீ இன் சின்ன போடும், தீன். நெக்ஸ்ட்டு சார் சாய் ச ஜாய் ஜை ஞ போடுறோம், அந்த ஃபஸ்ட்டு ச அதோட நெடில் சா ர, சார். சார்னு என்னது? நம்பர் 4. நெக்ஸ்ட்டு பாஞ்ச்னா ஃபஸ்ட்டு ப அதோட நெடில் பா மேலே புள்ளி வச்சு இது பேர் சந்திரபிரபைன்னு சொல்லுவாங்க. அப்படியே கீழால் ஒரு சின்ன ஆர்க் போடுறோம். அப்புறம் ஃபஸ்ட்டு போட்டோம், பாஞ்ச். ஃபஸ்ட்டு ஒன் ஏக், செகண்ட் தோ, தீன், சார், பாஞ்ச். ஏயும் க ஃபஸ்ட்டு க போடுறது ஏக். தென் நெக்ஸ்ட்டு ஒன் த போடுவோம் இல்லைங்களா? த எப்படி போடுவோம்? ஸ்ட்ரைட் லைன் ஒரு ஹூக் மாதிரி போடுவோம், மேலே ஒரு கொக்கி. இது என்னது? தோ. தீன் எப்படி போடுவோம்? ஃபஸ்ட்டு த ந, தீன். ஓகேங்களா? சார் எப்படி போடுவோம்? ச பக்கத்துலேயே ஒரு கோடு, சா ர, சார். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு பாஞ்ச் எப்படி போடுறது? ப ஃபஸ்ட்டு ப இருக்கு இல்லைங்களா? ஃபஸ்ட்டு ப எப்படி போடுவீங்க? ப பக்கத்தில் ஒரு கோடு, பா மேலே ஒரு புள்ளி வச்சு இப்படி ஒரு ஆர்க் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். டவுனாக அப்படி இந்த ஆர்க் பண்ணிச்சுன்னா இதுக்கு பேர் என்ன? பா. அப்படி நாசிலேருந்து அந்த வர மாதிரி வரணும். பா ச ஃபஸ்ட்டு ச போட்டால் இது என்னது? பாஞ்ச். என்னது? பாஞ்ச். ஏக் 1, தோ 2, தீன் 3, சார் 4, பாஞ்ச் 5. நெக்ஸ்ட்டு பார்ப்போமா? சேஸ் 6, सात 7, 8 8, 9 9, 10 10. ஓகேங்களா? சே 6, 7 7, 8 8, 9 9, 10 10. இது எப்படிலாம் எழுதுகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ச இச்ச போடுறோம்ல, அந்த இச்ச 3 தலைகீழ போடுற மாதிரி போடுறது, ச போட்டோமா, மேலே ஒரு கொம்பு, இதான் என்னது? சே. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சாத் எப்படி போட போகிறோம்? ச சா த, சாத். இந்த சாத் போட்டால் என்னது? 7, நம்பர் 7ன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஆட். ஆ போடுறோம் இல்லைங்களா? அந்த ஆ இட் ஸ்ட்ரைட் லைன் அப்படியே ஒரு சர்க்கிள். சரிங்களா? எப்படி போடணும்? இங்கே போடுறேன். இட். ஓகேவா? ஆட். அடுத்து நவ். தாயத்தை இதனால் வருதுல, இந்த நா மேலே 2 கொம்பு, நவ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோம்? தஸ், த ச, தஸ். ஓகேவா? இப்போ உங்களுக்கு கிளாஸில் இருந்தாக்கா போர்டில் எழுதி காமிச்சிருப்போம். கிளாஸ் பண்ண முடியும், கிளாஸில் உங்களை நேரில் பார்க்க முடியாததுனால ஃபஸ்ட்டு நான் முன்னாடியே மிஸ் என்ன பண்ணேன், டைப் பண்ணிட்டேன். உங்களுக்கு எப்படி எழுத தெரியல அப்படின்னா கூட அங்கங்கே இப்போ நான் எழுதி காமிச்சிருக்கிறேன். அது மாதிரி எழுதி
பழகிக்கோங்க நம்பர்ஸை. இப்போ என்னென்ன நம்பர்ஸ் பார்த்துருக்குறோம்? 6, 7, 7, 8, now 9, thus 10. ஓகேவா? நம்பர்ஸு ஏக்லேருந்து 10 வரலும் பார்த்துருக்கோம். இப்போ எது மாதிரி எக்ஸாம்பிள் கேட்பாங்க அப்படின்னா, இப்போ ஏக் 1ன்னு போட்டிருக்கோமா, எய்த்தாப்பில் இப்படி ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு பிக்சர் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்? நம்பர் 1 மென்ஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நீ என்ன பண்ணணும்? ஏக் 1 இதையும் இப்படி மேட்ச் பண்ண தெரியணும். ஓகேங்களா? ஸ்கேல் வச்சு பென்சிலில் மேட்ச் பண்ணிட்டு கீழே டேஷ் கொடுத்துருப்பாங்க, அந்த டேஷில் எடுத்து எழுதணும் ஏக் அப்படின்னு. சூஸில் கொடுத்துருந்தாங்களாலும் ஒன்று ஸ்பெல்லிங் மறந்துட்டால் கூட இந்த கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து எடுத்து எழுதலாம். ஓகேவா? தென் ஏக் ஃபூல், ஃபூல்னா ஃப்ளார். ஓகேவா? ஃபூல்னா ஃப்ளார். ஏக் ஃபூல் இருக்கிறது இங்கே. தோ ஆம், தோ ஆம் இங்கே என்ன இருக்குது? 2 மேங்கோ இருக்கு இல்லையா? 2 மேங்கோஸ் ஹியர். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணும்? தோ ஆம், ஏக் ஃபூல் தோ ஆம், ஏக் 1 தோ 2 இங்கே எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? தீனுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, தீனுக்கு இதே மாதிரி தான் இருக்குது. ஜிராஃப் இருக்குது இங்கே. இங்கே என்ன இருக்குது? ஜிராஃப் இருக்குது. தீன் எழுதியிருக்கும், இந்த இடத்துல ஜிராஃப் பிக்சர். 3 பிக்சர் இருந்தாக்க நம்ம ஒன்று என்ன ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்போ 3யை மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிவிட்டு இதை எப்படி மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணிட்டு கீழே உள்ள டேஷில் என்ன பண்ணணும்? தீன்னு எடுத்து எழுதணும். ஏன் எழுதுறதுக்கு மிஸ்ஸு சொல்கிறேன் அப்படின்னாக்க, உனக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் வரணும், லெட்டர்ஸுடைய ரைட்டிங் ப்ராக்டிஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எடுத்து எழுத சொல்கிறேன். மேட்ச் பண்ணுறது நீ எப்போ வேணாலும் பண்ணிடுவேன் இதை, ஆனால் மேட்ச் பண்ணிவிட்டு நீ கீழே எடுத்து எழுதணும். எடுத்து எழுதினா தான் மிஸ் என்ன பண்ணுவாங்க? உனக்கு மார்க்கு கொடுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன? இது பேர் ஆலு. இது பேர் என்ன? ஆலு. இங்கே எதுனா இருக்குது? 4 ஆலு, 4 பொட்டேட்டோஸ். 4 பொட்டேட்டோஸ் பிடிக்காத சில்ட்ரனே இருக்க மாட்டாங்க. டீப் ஃப்ரை பண்ணி தரணும்னு கேட்பீங்களே மம்மிட்ட. ஓகே, வெஜிடபிளில் ஒன் ஆஃப் த வெஜிடபிள் எது? பொட்டேட்டோ. ஓகே, இப்போ 4 பொட்டேட்டோஸ் அப்படின்னு சொல்லலாமா? 4 ஆலு. ஓகேங்களா? 4 பொட்டேட்டோஸ் என்னது? 4 ஆலு. ஓகே, இப்போ 3 ஜிராஃப், 4 ஆலு. ஓகேவா? 4 பொட்டேட்டோ, 4 பொட்டேட்டோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 4 போட்டு இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த பிக்சரை கொடுத்துருப்பாங்க, இந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க, இந்த பிக்சர் கொடுத்துருப்பாங்க. நீ என்ன பண்ணணும்? மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணிட்டு கீழே டேஷ் கொடுத்துருப்பாங்க, அந்த டேஷில் என்ன பண்ணுற? நீ 4ன்னு எடுத்து எழுதணும். அதுதான் மெயின். சரியா? நீ மேட்ச் பண்ணது ஒரு ஹாஃப் மார்க் அப்படின்னாக்கா, நீ எடுத்து எழுதினதுக்கு ஹாஃப் மார்க்கு. நீ லெட்டர்ஸை எழுதணும், அந்த ப்ராக்டிஸ் வரணுங்கிறதுக்காக மிஸ்ஸு அதுக்கு ஹாஃபு இதுக்கு ஹாஃப்னு கொடுக்குறேன். 1 மார்க் கொஷினாக தான் கேட்பாங்கப்பா. அதில் நீ என்ன பண்ணணும்? இது மாதிரி எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் என்ன? பேரட்ஸ் இருக்குது. எவ்வளோ பேரட்ஸ் இருக்குது இங்கே அப்படின்னா 1 2 3 4 5 பேரட்ஸ் இருக்குது. அப்போ பாஞ்ச் தோத்தே. பேரட்டுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவோம்? தோத்தே, தோத்தான்னு சொல்லுவோம். இது மோர் தென் 1 பேரட் இருக்கிறதுனால தோத்தே அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட கிழிகள் இங்கே இருக்கிறதுனால இதை பேரட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தோத்தே அப்படின்னு சொல்லுவோம். தோத்தேன்னு என்னது? ஒன்றுக்கு மேற்பட்ட பேரட்ஸ் இருக்குது. அப்போ பாஞ்ச் தோத்தே, 5 பேரட்ஸ். அப்போ நீங்கள் எப்பொழுதும் போல் என்ன பண்ணுவீங்க? 5க்கு நேராக இந்த பேரட்டை மார்க் பண்ணுவீங்க. அப்போ கீழே டேஷ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பாஞ்சின்னு எடுத்து எழுதணும். அந்த இதுக்கு கீழே என்ன பண்ணணும்? பாஞ்சின்னு எழுதணும். ஏன்னா இதை மார்க் பண்ணதுக்கு மிஸ் எவ்வளோ கொடுப்பாங்க? ஹாஃப் மார்க் கொடுப்பாங்க. எழுதுனதுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? ஹாஃப் மார்க் கொடுக்குவாங்க. ஏன்னா ரைட்டிங் ப்ராக்டிஸ் வரணும், அதுக்காக தான். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சேனா 6. சைக்கிள்ஸ், நம்ம சைக்கிள் சொல்லுவோம்ல தமிழில், இங்கிலீஷ்லேயும் சைக்கிள் CYCLன்னு சொல்லுவோம். பைசைக்கிள்னு சொல்லுவோம். ஏன்னா 2 வீலர் இருக்கிறனால நான் பைசைக்கிள்னு சொல்லுவோம். ஹிந்தியில் சாய்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கனாக்க, சா போகிறோம்ல, சா ஈ சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ சைக்கிள்ஸ். ஓகே, சைக்கிள்ஸ், 6 பைசைக்கிள் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். ஓகே, இதையும் அதே தான் ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணணும்? மேட்ச் பண்ணணும். கீழே டேஷ் கொடுத்துருக்கும்போது என்ன பண்ணணும்? நீ சைக்கிள்லாம் எழுத வேண்டாம், நம்பரை ஒண்டி நீ எடுத்து எழுதணும். அப்படிங்கிறது ஏன்னா ஏற்கனவே இங்கே இருக்குல்ல, பார்த்தே எழுதலாம் இல்லையா? எழுதுங்க. ஓகே,
6 வரலும் பார்த்தோமா. நெக்ஸ்ட்டு 7. 7ல் என்ன கொடுத்துருக்காங்க? 7 ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, 7 அதிசயங்கள், உலக அதிசயங்கள்னு சொல்லுவோம்ல, அந்த பிக்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னங்கிறது ஆல்ரெடியே நீங்கள் ஜிகேலாம் பார்த்துருப்பீங்க. ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். 7க்கு எய்த்தாப்பில் என்ன பண்ணணும்? இதை மேட்ச் பண்ணணும். அப்புறம் டேஷில் என்ன பண்ணுறீங்க? சாத் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? அடுத்தது என்ன நம்பர்ஸ் வந்திருக்கு? 8. என்ன வந்திருக்குது? ஆட் 8. அதை என்ன பண்ணுவீங்க? இப்படி 8ல் என்னப்பா பிக்சர் கொடுத்தாங்க? இது பிடிக்காத சில்ட்ரனே இருக்க மாட்டாங்க. என்னது இது? சாக்லேட். 8 சாக்லேட்ஸ் இஸ் ஹியர். ஓகேவா? ஆட் 8. அப்போ என்ன பண்ணுவீங்க? இப்படி மார்க் பண்ணிடுவீங்க. அப்புறம் டேஷ் கொடுத்துருப்பாங்க. அந்த டேஷில் என்ன பண்ணுவீங்க? பக்கத்தில் ஒன் மோர் ஸ்ட்ரைட் லைன். இட் டைட்டு இதில் ஆட் போட்டுரும். அப்படி போட்டால் என்னது? 8ன்னு அர்த்தம். இங்கே என்ன இருக்குது? 8 சாக்லேட்ஸ். ஓகே, சாத் 7, ஆட் 8. 7ல் என்ன கொடுத்துருக்காங்க? 7 ஒண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 8ல் என்ன பண்ணியிருக்காங்க? 8 சாக்லேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீ கவுண்ட் பண்ணாலே போதும். இப்போ எத்தனை நம்பர்னு உனக்கு தெரியும். எப்படியும் உனக்கு கவுண்டிங் தெரியும். அப்போ என்ன பண்ணிடலாம்? ஹிந்தி நம்பரில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஸ்பெல்லிங்கை எய்த்தாப்பில் மேட்ச்சில் கொடுத்துருப்பாங்க. நீ எடுத்து எழுதலாம். ஓகேவா? அதனால் கஷ்டமெல்லாம் இருக்காது. ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். அடுத்து என்ன பார்க்குறோம்? நவ் பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? நவ் 9. என்ன பண்ணுறீங்க? 9 பல்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9 பல்ப்ஸ் இருக்குது இல்லையா? இதெல்லாம் எங்கே மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல்ஸு, ஆப்ரேஷன் தியேட்டர்லலாம் இது மாதிரியான பல்ப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நல்லா கரெக்டான ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக, நிறைய வெளிச்சம் வேணும் அப்படிங்கிறதுக்காக, பர்டிகுலர் பிளேஸை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இது மாதிரி பல்ப்ஸு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்க. இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க? ஷோக்கு வீட்டில் ஹால்லலாம் கூட இது மாதிரி வாங்கி கூட மாட்டுறாங்க. ஃபங்க்ஷன்ஸ்லலாம் இது மாதிரி வச்சுருக்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம நவுனா 9. அப்போ 9 டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஒரே இடத்துல 9 என்ன திங்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு. இப்போ இதே நெக்ஸ்ட்டில் பாலில் கூட பாருங்களேன். மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி கவுண்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ 8 இருந்தால் என்ன பண்ணணும்? அந்த ஆட்டோட அதை மேட்ச் பண்ணணும். 9 இருந்தால் நவ்வோட மேட்ச் பண்ணணும். அது மாதிரி தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே நான் 9க்கு என்ன பார்க்குறோம்? நவ் 9. அதுக்கு என்ன இருக்குது? பல்ப்ஸு மேட்ச் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நா மேலே 2 கொம்பு 9 எடுத்து எழுதிடுறோம் டேஷில். ஓகேவா? அடுத்து இது மேட்ச் பண்ணதுக்கு ½ மார்க்ஸு, இப்படி எழுதினதுக்கு எவ்வளவு? ½ மார்க்ஸு. புரியுதா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஆக்சுவலாக உங்களுக்கு 20 வரலுமே கொடுத்துடலான் இருந்த இந்த வாட்டி நம்பர்ஸு. ஆனால் 10 வரலும் நீங்கள் எக்ஸாமுக்கு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு என்ன பண்ணுவேன்? இன்னொரு 10 நம்பர்ஸ் மிஸ்ஸு கொடுத்துருவேன். ஓகேவா? இப்போ பார்க்குறோம். தஸ்னா 10. தஸ்னா என்னது? 10. இப்போ 10 பால்ஸ் இங்கே இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 பால்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ தஸ் 10. இப்போ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஆப்போசிட்லேயே நான் கொடுத்துருக்கேன். தெரியணுங்கிறதுக்காக ஆப்போசிட்டில் கொடுத்துருக்கேன். எக்ஸாமில் என்ன பண்ணுவேன்? ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். எதை? இந்த திங்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன்? ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். அப்போ நீ கவுண்ட் பண்ணணும். தஸ்னா 10 இங்கே இருக்குது. அப்போ 10 திங்ஸ் எங்கே இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கா, செகண்ட் பிளேஸில் இருக்கா, தேர்ட் பிளேஸில் இருக்கா அப்படின்னு நீ பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு ஏற்றப்பில் மேட்சிங் எப்பயுமே அப்படி என்ன பண்ணியிருப்பாங்க? ரீஅரேஞ்ச் பண்ணி தானே வச்சுருப்பாங்க ஆன்சர்ஸை. அது மாதிரி இந்த ஃபிகர்ஸும் என்ன இருக்கும்? ரீஅரேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் தான் எடுத்து எழுதணும். ஓகேவா? இப்போ நம்பர்ஸ் எது வரலும் பார்த்துருக்கோம்? 1லேருந்து 10 வரலும் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன்று என்னது? ஏக். ஃபஸ்ட் ஒன்று என்னது? ஏக். செகண்ட் ஒன்று என்னது? தோ. தேர்ட் ஒன்று என்னது? தீன்.
4th ஒன் என்னது? चार. 5th ஒன் என்னது? 5. 6th ஒன் எப்படி எழுதுவோம்? 6. 7th ஒன் எப்படி எழுதுவோம்? 7. 8th ஒன் என்னது? 8. 9th ஒன் என்னது? 9. ஓகேவா? லாஸ்ட் நம்பர் என்னது? 10. இந்த 10 நம்பர்ஸையும் நல்லா படிச்சிட்டுனா அடுத்து வர நம்பர்ஸ் எல்லாம் என்னது படிக்க ரொம்பவே ஈஸியாகிடும். இதோட ப்ரொனன்சியேஷன் ஓரியன்டாகவே தான் அடுத்தடுத்து வர நம்பர்ஸ்லாம் வரும். ஓகே, அதனால் 10 நம்பர்ஸையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா ப்ரிப்பேர் ஆகி நல்லா டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ஓகேவா? இப்போ இன்னைக்கு கிளாஸில் கின்தி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். தன்யவாத் சாத்ரோம்.